காஞ்சிபுரத்தில் சிக்கன் ரைஸுக்கு ஊறுகாய் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை ஓட்டல் உரிமையாளர் தோசை கரண்டியால் தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மது போதையில் ஊறுகாய் கேட்டவருக்கு தலையில் ரத்தம் சொட்டியதன் பின்னணி என்ன? ஹாஸ்பிட்டல் கூட்டுமாப்பா அவர். மது போதையில் இளைஞர் ஒருவர் ஹோட்டலில் சிக்கன் ரைஸுக்கு தொட்டுக்க கேட்ட சைடிஷால் ஊழியர்கள் கடுப்பாகி உள்ளனர். சாப்பிடுவதற்கு சைடிஷ் ஆர்டர் செய்யாமல் மது போதைக்கு சைடிஷ் கேட்டதால் ஹோட்டல் உரிமையாளர் குத்துச்சண்டை வீரராக மாறியுள்ளார். ஹோட்டலே கலேவரமானதன் பின்னணி என்ன? சாப்பாடு கரெக்டான இது இல்லை, ஓகேங்களா? வெஜ்ஜு நம்ம சொல்லிட்டு வாங்குறாங்க, அதுக்கான அப்புறமா ஊறுகாய் இது மாதிரி அது கேட்டதுக்கு எங்க அடிபட்டுச்சு? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் அருகே மதுரை முனியாண்டி விலாஸ் என்ற பெயரில் ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தை மதுரையைச் சேர்ந்த கணேசன் என்பவர் நடத்தி வருகிறார். உணவகத்தில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. காஞ்சிபுரம் பல்லவன் நகர் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் என்பவர் தனது நண்பர்களுடன் இந்த ஹோட்டலுக்கு சென்று சிக்கன் ரைஸ் ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளார். சிக்கன் ரைஸ் ருசியாக இல்லை என கூறி தொட்டுக்க ஊறுகாய் கேட்டுள்ளார். ஹோட்டலில் இருந்த ஊழியர்கள் ஊறுகாய் கொடுக்க மறுப்பு தெரிவித்து அதற்கு பதில் சாஸ் கொடுப்பதாக கூறியுள்ளனர். கேட்பதை கொடுங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என தனசேகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது தட்டி கேட்ட கடை உரிமையாளர் கணேசனை போதையில் இருந்த தனசேகர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் தோசை கரண்டியை எடுத்து பதிலுக்கு தாக்கியதில் தனசேகரின் தலையில் ரத்தம் வடிந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே வந்த தனசேகர் மற்றும் அவரது நண்பர்கள் ஹோட்டல் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வழியாக வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் தனது காரை நிறுத்தி சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததுடன் காயமடைந்த தனசேகரை ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். சரி அப்புறம் பேசிக்கப்போ. இதையடுத்து ஹோட்டல் ஷட்டரை தனசேகரின் நண்பர்கள் அடைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் கணேசனின் மனைவி கடையை அடைத்தவர்களை திட்டி தீர்த்தார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் தைரியம் இருந்தால் இப்போ வாங்க பார்க்கலாம் என்றும் சவால் விடுத்து சண்டைக்கு வரிந்து கட்டினார். சண்டைக்கு வரிந்து கட்டிய ஹோட்டல் உரிமையாளரின் மனைவி போலீஸ்காரர்கள் அங்கு வந்ததும் அமைதியாக்கினார். ஹோட்டலுக்குள் சென்ற போலீசார் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து பேசிய ஹோட்டல் உரிமையாளரின் மனைவி மது போதையில் வந்த இளைஞர்கள்தான் முதலில் வம்பு இழுத்ததாக கூறினார். தனது கணவர் மீது அடிக்க பாய்ந்ததால் தான் அவர் பதிலுக்கு தாக்கியதாக தெரிவித்தார். ஆட்டோவில் வந்தாங்க, வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இல்லை, அதெல்லாம் ஊறுகாய் கேட்டாங்க, ஊறுகாய் கொடுத்தோம். அப்பளம் கேட்டாங்க, அப்பளம் இல்லை. சிக்கன் ரைஸ்க்கு அப்பளம்லாம் இல்லைப்பா அப்படின்னோம். இல்லைன்னு சொல்லிட்டு காசு தர முடியாதுன்னு தகராறு பண்ணாங்க. தகராறு பண்ண என்னையும் எங்கள் வீட்டுக்கார அடிக்க வந்தாங்க. நான் தள்ளிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கார அடிச்சிட்டாங்க. அவர் வந்துட்டு இப்படி கெட்ட கெட்ட வார்த்தை பேசுங்க, என்னடா காசு கொடுக்க முடியாது பேசுங்க. 4 பேர் ஒருத்தர் ஆட்டோ எடுத்துட்டு வந்தார். ஆட்டோ எடுத்துட்டு வந்து 4 பேருமே அடிச்சு பிடிச்சி ஓடி போயிட்டு கடையை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்க. எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டாங்க. எல்லாத்தையும் கீழே கொடுத்து வச்சு பிடிங்கி போட்டு ஓடுறாங்க. காசும் கொடுக்கல. அதிகமான மக்கள் வந்து செல்லும் ஹோட்டலில் வாடிக்கையாளர் ஒருவரை உரிமையாளரே தோசை கரண்டியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு தரப்பினரையும் காவல் நிலையம் வரவழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.